Hi, this is Santosh. Welcome to English Shabaga. Last year 2024க்கு சிபிஎஸ்இ ஆன்சர் பேப்பர் எப்படிலாம் சைன் பண்ணுவாங்கன்றத சொல்லியிருந்தேன். இப்பவும் அதே மாதிரி தான். இதுல நம்ம பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து கைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து 25 மினிட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. 20 to 25 மினிட்ஸ். அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமா வந்து டீச்சர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. அப்போ உங்க பேப்பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா லைக் அதான் பர் டேக்கு வந்து சொல்றாங்க 20 to 25 பேப்பர்ஸ் தான் சைனே பண்ணணும். அப்படின்னும் போது நீங்க 30 மினிட்ஸ் கூட ஒரு பேப்பருக்கு எடுத்துக்கலாம் சொல்றேன். இதுல டீச்சர்ஸ் வந்து எப்படி சைன் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லா கைட்ஸுமே கிளியரா இருக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு பேப்பர் சைன் பண்ணி அதுல என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணலான்றது தான் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். நான் போர்டில் என்னென்ன மாதிரிலாம் மார்க் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அதே மாதிரி ஃபாலோ பண்ண போறேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 5 மார்க்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சைன் பண்ணும்போது நமக்கு 5 மார்க் டோட்டலா இருக்கா? இங்க நான் மேல எழுதுறேன் பாருங்க. இந்த 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கன்னா கண்டென்ட் 3 மார்க்ஸ், கிராமர் half மார்க்ஸ், அதுக்கு அடுத்து ஸ்பெல்லிங் half மார்க் அண்ட் ஃப்ளூயன்சி 1 மார்க். ஸோ டோட்டல் 5 மார்க்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கண்டென்ட் இந்த பேசிஸ்ல நம்ம மார்க்ஸ் குறைக்கலாம். சரி, இப்போ நான் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணா என்ன பண்றது? நீங்க இந்த 5 மார்க்ஸ் கான்செப்ட் பத்தி பாத்தீங்கன்னா கிராமர்ல 2 மிஸ்டேக் பண்ணலாம், ஸ்பெல்லிங்ல 2 மிஸ்டேக் பண்ணலாம் தனித்தனியா. ஸோ இந்த 2 மிஸ்டேக் வரைக்கும் மார்க் குறைக்க மாட்டோம். 2 மிஸ்டேக்கை தாண்டுதுன்னும் போது half மார்க்ஸ் குறைப்போம். சரிங்களா? சரி, இல்ல. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இது போதுமான்னு கேட்டீங்கன்னா 120 வேர்ட்ஸ். இது கண்டிப்பா ஒரு பேஜ்ன்றது மோர் தென் எனஃப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்க்கு 3 மார்க்ஸ் கொடுக்குறேன், கிராமருக்கு half மார்க், ஸ்பெல்லிங்க்கு half மார்க் அண்ட் ஃப்ளூயன்சிக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ். இந்த பேஜ்ல 5 மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கண்டென்ட் 3 மார்க்ஸ், ஃப்ளூயன்சி 1 மார்க், கிராமர் half மார்க், ஸ்பெல்லிங் half மார்க்ஸ், டோட்டல் 5 மார்க்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறேன். இந்த பேஜ்ல 5 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம 5 மார்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 மார்க்ஸ். 2 மார்க் உடைய கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா கண்டென்ட் இங்க மேல ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கண்டென்ட் 1 மார்க், எக்ஸ்பிரஷன் half மார்க் அண்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சப்பா, அதாவது பாத்தீங்கன்னா இதுல கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங். ஓகேங்களா? இது எக்ஸ்பிரஷன்ல கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் தான் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. அடுத்து கோஹிரன்ஸ் வந்து half மார்க். ஓகேங்களா? அதாவது கோர்வை, ஆன்சரோட கோர்வை எப்படி இருக்குன்றது. ஸோ இதுலயுமே 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராமர் ஆர் ஸ்பெல்லிங்ல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். கிராமர்ல 2 மிஸ்டேக் பண்றீங்க, அப்போ ஸ்பெல்லிங்ல ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா 3 மிஸ்டேக் ஆயிடும். ஆக்சுவலி நார்மலா ரூல் என்னன்னா 3 மிஸ்டேக் பண்ணாதான் half மார்க் குறைக்கணும். பட் 2 மிஸ்டேக் பண்ணாலே மேக்ஸிமம் நிறைய பேர் குறைச்சிருவாங்க. ஐ மீன் அது கண்டென்ட்ல முக்கியமான கீவேர்ட்ல அந்த வேர்டு வந்துருச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ 2 மிஸ்டேக்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதனே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கோங்க, ஓவர் ரைட்டிங் பண்ணாம பாத்துக்கோங்க. பட் சொல்றேன் உங்களுக்கு those words were you should stop learning. இதுல எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. 2 மார்க்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதுல எழுதின கண்டென்ட் 1 மார்க், எக்ஸ்பிரஷன் half மார்க் அண்ட் கோஹிரன்ஸ் half மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்.
Garbage is a source of livelihood for the many just cookers in the around Simapuri is their daily bread. So over the heights. Okay, 2 marks. Same content. One expression of and coherence of. So, castor oil, sulfur, ornament. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கீவேர்ட்ஸை பர்ஃபெக்டாக எழுதிருக்காங்க ஓகேவா கண்டென்ட் ஒன் கோஹிரன்ஸ் ஆஃப் ஓகே அண்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஓகே content 1 expression 1 coherence sorry of 2 marks the win so 2 different roles and principal the writer one family stigma of caste இதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்க புக்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸே பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அதனாலதான் வந்து மார்க்ஸ் வந்து ஃபுல்லா கொடுக்குற மாதிரி இருக்கு ஓகே ஓகே 2 ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் பெர்ஃபெக்டான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததால் ரீட் பண்ணதால தான் இந்த அளவுக்கு கிளியரா எழுத முடியுது ஓகேங்களா ஸோ எங்கேயுமே வந்து மார்க்ஸ் குறையல டோட்டலா 2 மார்க்ஸ் எல்லாமே கரெக்ட் மொத்தமா வந்து 2 மார்க்ஸ் 7 இன்ட்டு 2 14 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ட்டு 2 வந்து 10 மார்க்ஸ் ஸோ இதுல வந்து 24 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 24 எடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் வரலாம் இப்போ நோட்டீஸ் ரைட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் இதே காமிக்கிறேன் பாருங்க நோட்டீஸ் ரைட்டிங்ல ஓகே அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இதுல கிளியரா இருக்கு பாத்தீங்களா ஃபார்மேட் 1 மார்க் கண்டென்ட் 2 மார்க் கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் எக்ஸ்பிரஷன் கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் மார்க் அண்ட் கோஹரன்ஸ் ஆஃப் ஐடியா ஆஃப் மார்க் கிட்டத்தட்ட வந்து நம்ம 2 மார்க்ஸ்ல பார்த்த அதே தான் மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி இதுல ஃபார்மேட் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் நேம் நோட்டீஸ் டேட் ஹெட்டிங் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேட் 1 மார்க் கரெக்ட்டுங்களா 1 மார்க் கொடுத்தாச்சு ஃபார்மேட்டுக்கு அடுத்து content this is to bring to your notice of the students grade 9 to 12 and parents that a blood donation camp has been organized by our school management which will commence on 13th January 2025 till 15th January 2025 it will be held in our school premises from 9:30 a.m. to 3:30 p.m. We request everyone to participate on this act of charity and help who are struggling ஓகேங்களா பர்ஃபெக்ட் ஸோ தட் எக்ஸ்பிரஷன் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் எக்ஸ்பிரஷனுக்கு ½ மார்க் அப்புறம் கொஹிரன்ஸ்க்கு ½ மார்க் ஸோ டோட்டலா 4 மார்க் ஓகேங்களா இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த நேம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க நேம் கொடுத்துருக்காங்க ஸோ 4 மார்க் ஃபர்ஸ்ட் ரைட்டிங் ஸ்கில் 4 அவுட் ஆஃப் 4 கொடுத்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து இன்ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டருக்கும் அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா ஃபார்மேட் கோஹரன்ஸ் அண்ட் கண்டென்ட்
and grammar and spelling. So sender address, date, dear name, yours friendly, yours affectionately, yours lovingly, or yours friendly. இது மூணுமே ஃபார்மேட்டுக்கு அப்போ ஃபார்மேட் 1 mark. ஓகேங்களா? ஐ எம் so happy about your selection as the financial executive in விடு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். இல்ல பிரேக் எடுத்துட்டு திரும்ப பண்ணலாம். ஸோ கண்டென்ட்டும் பெர்ஃபெக்டா இருக்கு, இன்ஃபார்மல் லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ கண்டென்ட் டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கோஹிரன்ஸ் ஆஃப். ஸோ ஆல் டுகெதர் 4. இது 4 mark கொஷின். அப்போ 4 டோட்டல் 4. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரைட்டிங் ஸ்கில், ஜாப் அப்ளிகேஷன், சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர்ஸ் அட்ரஸ், subject application for the post of computer engineer. Dear sir, madam, the response to the advertisement, Times of India, indicating the vacancy of the post. I would like to present myself as a candidate as I possess the requisite qualities of the computer engineer. All information is perfect. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் ட்ரூலி. நீங்கள் ஆனால் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து யுவர்ஸ் ட்ரூலி விட கம்பேரிட்டிவ்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இஸ் ஈவன் மோர் குட். ஓகேங்களா? பட் இட்ஸ் நாட் அ ராங் ஒன். பட் யுவர்ஸ் ட்ரூலியை விட யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஏன்னா அது லைக் இது ஜாப் அப்ளிகேஷனில் அதுதான் வந்து ப்ரிஃபரபிள். பட் அது ராங் கிடையாது. ஓகேங்களா? பயோடேட்டா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்பயுமே பாக்ஸ் போட்டு பண்ணுறது தான் நல்லா இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எழுதாதீங்க, பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஹாபிஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ரெஃபரன்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் சேலரி பண்ணிட்டாங்க, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஓகே எல்லாமே இருக்கிறதால ஸோ இதுக்கும் 5 marks கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆர் ஆர்டிக்கல். இது பேஸ்ட் அப்பான் த கொஸ்டின்ஸ் தான் நம்ம எழுத பண்ண முடியும். அதாவது டைட்டில், பைலைன், இதான் ஃபார்மேட் 1 marks. ஓகேங்களா? School organize various ஸோ இது பெர்ஃபெக்டா இருக்கு. இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செகண்ட் டைம் திரும்ப பார்க்கலாம். ஓகேங்களா? மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. சில கோஹிரன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கு. பட் இதுல மார்க் குறைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 5 marks ஃபுல்லா கொடுத்துடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கீ தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்றது எதுவுமே இல்லை. நமக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம 7B. ஓகேங்களா? 7B எடுத்துக்கலாம். 7B இதோடைய கீ நம்ம கிட்ட இருக்கு. கீயை பார்த்து நம்ம அப்படியே சைன் பண்ணிடலாம். ஓகே, 7Bல first one John Keats, second one option A, it has long lasting impact, third one option D, fourth one what does the phrase above quiet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செரெனிட்டி அவங்க வந்து 5 எங்க எழுதி 4 எங்க எழுதிருக்காங்க. நோ ப்ராப்ளம். 4 ஃபிஃப்த் ஒன் வந்து காம் மைண்ட், செக்ஷன் பி. Okay, option B is correct. And the sixth one, eternal, everlasting, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எட்டர்னல் இவங்க எழுதிருக்காங்க. ஆல் தி 6 இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8A பண்ணியிருக்காங்க. 8A எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழுதி தான் இருக்காங்க, அதை அடிச்சுட்டு ஆப்ஷன் டி எழுதிருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங். ஓகே, எழுதிட்டு இந்த இடத்துல 0ன்னு போட்டுருவோம், ஏன்னா இது ராங் ஆன்சர் இல்லையா, மார்க்ஸ் கிடையாதுன்றதால 0. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ கரெக்ட், தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி கரெக்ட், ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் இவங்க டி சி போட்டிருக்காங்க, பட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி.
ஸோ இங்கேயும் வந்து 0. ஓகே, இது ராங். அப்போ 2 மார்க்ஸ் இங்கே லூஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இவ்வளோ கரெக்டாக மிஸ்டேக்ஸே இல்லாமல் பண்ணி எக்ஸ்ட்ராக்டில் வந்து மார்க் போயிட்டாங்க. அடுத்து 9B. 9Bல பார்க்கலாம். First one, option A, childhood fear. Second one, option C, he was alone. Third one, option C, deep water. Fifth one, option B இவங்க கொடுத்துருக்காங்க. Fourth one, option B கொடுத்துருக்காங்க. B தான். Joined YMCA swimming pool. 4 questions இந்த 4 marks. Plus இங்க வந்து fifth one வந்து பார்த்தீங்கன்னா option A, gained confidence. Sixth one, super. So that extractல வந்து பார்த்தீங்கன்னா 2 marks lose பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. காம்ப்ரிஹென்ஷன்ல என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி கரெக்ட், செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ கரெக்ட், தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி கரெக்ட், ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி கரெக்ட், ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ 0. ஓகே, இட் fosters a sense of equality and simplicity. South Indian dress, particularly of males, it's punctually simple, where you cannot distinguish a judge from man, but their dress ஈக்குவாலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டின்றது வந்து கீவேர்டு. இந்த கீவேர்டை வந்து அவங்க எங்கேயுமே கொடுக்கல. பட் சவுத் இந்தியன் ட்ரெஸ் particularly of the males, it is generically okay. கம்பேரிட்டிவ்ல இது கீவேர்டு எதுவுமே இல்லாததால there cannot be distinguished a judge. இங்க வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆன்சர் இஸ் ராங். இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டின்னு கொடுத்ததால இதுக்கும் 0 தான். ஓகே, மார்க்ஸ் எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. கத்தக்கல்லி கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லிட்ரரி ஃபார்ம், இதுவும் கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து அல்பனிசம், இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9 கொஷின்ஸ் இருக்கு. இதில் 9ல் 2 கொஷின் ராங். ஓகேங்களா? ஒரு 2 மார்க்ஸ் அண்ட் ஒரு 1 மார்க்ஸ் ராங். அப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 7, இது 2 மார்க்ஸ்ன்றதால 8. ஓகேங்களா? அப்போ வந்து 3 மார்க்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். இது 1 மார்க். ஆப்ஷன் பி கரெக்ட். Third one, people who express themselves clearly. People, recent studies have indicate that people with emotionally clarity awareness are better at handling stress and okay, correct answer. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி. இவங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இவங்க ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. அகைன் இட் இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ ராங் 0. அண்ட் ஃபிஃப்த் ஒன் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஷின் ஆப்ஷன் சாரி, ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் தப்பா போட்டிருக்காங்க, ஆப்ஷன் டின்னு போட்டிருக்காங்க. பட் போத் ஏ அண்ட் சி அது ஆன்சர் கரெக்ட். இங்க நல்லா பாருங்களேன், இங்க பாருங்க. ஆக்சுவலி கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்கு. இவங்க ஆப்ஷன் டின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, போத் ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களும் போத் ஏ அண்ட் சின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் நீங்க கொடுக்காததால இந்த டின்னு தப்பா புரிஞ்சிருக்கும். இது இல்லை, அப்போ இது 0 கிடையாது. இது கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? சிக்ஸ்த் ஒன் பாருங்க, ஏ அண்ட் பி. இதுவும் ஆப்ஷன், இங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, டைரக்ட் ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க போல. ஸோ கரெக்ட் ஆன்சர் தான் இதுவும். இன்னும் எதுவுமே மிஸ்டேக் ஆகல. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். செவன்த் ஒன் ஆப்ஷன் ஏ, டெவலப்பிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கரெக்ட். எயித் ஒன், பை லேபிளிங் த எமோஷன் தட் பிரிங்ஸ் அஸ் டவுன். வென் வி லேபிள் த எமோஷன் தட் பிரிங்ஸ் அஸ் டவுன். இங்கே கீவேர்டு இங்கே வந்துருச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 1 1 1 1 2 3 4 5 6 7 8 9. Okay, 2 3 4 5 6. Okay, 9 marks.
அப்போ இதில் எத்தனை மார்க்கு? 8, 9, 10, 10, 11, 12. பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல இங்க ரெண்டு மிஸ்டேக், இங்க ரெண்டு மிஸ்டேக்ஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 மிஸ்டேக்ஸ், 4 மார்க்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. 4 மார்க் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஸோ 4 மார்க்ஸ் லூஸ் பண்ணதால ஆல் டுகெதர் இவங்களுடைய ஓவரால் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 76 அவுட் ஆஃப் 80. ஸோ என்னதான் நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல தான் நிறைய மார்க்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதில் இன்னும் காஷியஸாக இருங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.